அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் பெத்தி. என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார். என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். புலம்புனதெல்லாம் போதும். பெரிய புடுங்கி மாதிரி அட்வைஸ் பண்ணாத. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ராம் சரணுடைய அந்த படத்துக்காக ஒரு போட்டிருக்க உழைப்பை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் ஏஆர் ரகுமான், ரத்னவேலு ஒரு மாசான கூட்டணி சேர்றதுனால அந்த படம் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பு எப்படி பூர்த்தி செய்திருக்கு அப்படின்றதை நம்ம கதை வழியாகவும் விமர்சனம் வழியாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெத்தி ஒரு மலையடி வாரத்தில் 1990 ஒரு மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அந்த ஊருக்கு வந்து எந்த அடையாளமும் கிடையாது. அங்கே இருக்க 1800 மக்களுக்கு ஓட்டு கூட கிடையாது. ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது. அவங்க வந்து ஒரு அடிமை தொழில் மாதிரி ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இவர் யாருன்னா ராம் சரண் யாருன்னா ஒரு ஆட்டக்கூலி. அப்படின்னா காசு வாங்கிட்டு யாருக்குனாலும் கிரிக்கெட் விளையாடுவார். 6 பால் 6 அடிப்பார். அப்படி ஒரு திறமையான ஆள். ஒரு கட்டத்தில் அவரும் அவர் கிராமமும் ஜாதி ரீதியாக வஞ்சிக்கப்படுறத ஒரு இடத்துல உணர்ந்து என்ன பண்றாரு, நம்ம ஊருக்கு ஒரு அடையாளமா மாறணும், அந்த அடையாளம் மூலமா நம்ம மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி குஸ்தி கத்துக்க போறாரு. யார்கிட்ட? சிவராஜ்குமார்ட்ட. அந்த குஸ்தி போட்டி மூலமா மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய இடத்தை போய் அச்சீவ் பண்ணணுங்கிறது அவருடைய ஐடியா. அதுல இடைஞ்சலா ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய துர்சம்பவம் நடந்துருது. அதுல இருந்து அவர் மீண்டு வந்து எப்படி தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுத்தார், தான் ஊருக்கு நினைச்சதை அவரால் சாதிக்க முடிந்ததா அப்படின்பது இந்த படத்துடைய கதை. நிச்சயமாக ராம் சருக்கு நம்ம வந்து முதல்ல பெரிய லைக் பண்ணணும். அவருடைய டெடிகேஷன் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அவ்வளோ அற்புதமான உழைப்பை போட்டிருக்காரு. குறிப்பா சண்டை காட்சிகளில் அவர் வந்து இந்த அவருடைய முதல் படம் மாவீரன் படத்துல 100 பேர் அடிப்பாரு. 100 பேர் அடிக்கும்போது நமக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி தான் அந்த படத்துல அவர் வந்து போட்டு அத்தனை பேரை போட்டி புரட்டும் போது இவரால் முடியும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளோ சூப்பரான உழைப்பை போட்டிருக்காரு. சண்டை காட்சிகள் எடுத்திருக்கு ரிஸ்க்லாம் வேற லெவல். பயங்கரமான டெடிகேஷனோட அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காரு. எமோஷனல் காட்சிகள்லையும் அவர் கூடுமான வரைக்கும் அதை வந்து கரெக்டாக கடத்தியிருக்காரு. ஜான்வி ஹீரோயின் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அந்த கேரக்டர் எழுதப்படவில்லை. கிளாமருக்கு மட்டும் தான் அங்கங்கே யூஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு எமோஷனல் சீன் இருக்கு. அந்த சீன் ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கேரக்டர்னா ஜெகபதி பாப்போட கேரக்டர். தான் ஊருக்கு ட்ரெயின் வரணுங்கிறதுக்கான வர வேண்டும், தன் ஊரில் ட்ரெயின் நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவப்பு கொடியை காட்டிட்டு அசைக்கும் போதெல்லாம் மனிதருடைய ரியாக்ஷன்ஸே நமக்கு ஒரு எமோஷனலை கொடுத்துருந்துச்சு. ஒரு சீனில் அவருடைய நடிப்புமே ரொம்ப சூப்பராக அற்புதமாக அமைஞ்சிருந்துச்சு. வேற நம்ம சிவராஜ்குமார் வந்து ஒரு நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாக இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவான கோச்சாக இருப்பாங்க இல்லையா. தங்கல்ல வந்து நம்ம இவர் இருப்பார், அமீர் கான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கோச்சாக வர்றாரு. அவர் மனசில் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வேற யாரையும் பிற வில்லன்கள் எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன அவங்க ஏரியாவில் சரியாக வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஏஆர் ரகுமான் வந்து ரொம்ப அற்புதமான இசையமைப்பாளர். பாடல்களில் வந்து அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு குத்துப்பாட்டில் வேற லெவலில் வைப் பண்ணிச்சு தேட்டரில். பின்னணி இசை ஒரு சில இடத்துல இயல்பை மீறி ஒழிச்ச மாதிரி எங்க அதுக்கு மட்டும் கேட்டுதா இல்லை எல்லாருக்கும் அது கேட்டுதான்னு தெரியல. அந்த பிரச்சனை தெரிஞ்சுது. ரத்னவேலு படத்துடைய இன்னொரு ஹீரோ. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த டைலாக் நிறைய வாட்டி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் குறைக்க பார்க்குறேன். இன்னொரு ஹீரோன்னு எதனால் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஷார்ட்ஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த 90 காலகட்டத்துக்கான லைட்டிங்கு, அந்த செட் ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அதை கரெக்டாக கேப்சர் பண்ணது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நிறைய இடத்துல கிரீன் மேட்டுங்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. அது நமக்கு அப்புறப்பட்ட தெரிஞ்சது. ஒரு சின்னதாக ஒரு படத்தை விட்டு கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு மனநிலையை வந்து அந்த இடம் வந்து கொடுத்துச்சுது. நம்ம புஜ்ஜி பாபு சனா அவர் தான் படத்துடைய இயக்குனர். ஒரு நல்ல மோட்டிவேட்டான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஏன்னா எந்த அடையாளமும் வச்ச ஒருத்தன் தன் தேசத்துக்கே அடையாளமாக ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாசிட்டிவான லைன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் திரைக்கதையை வந்து ரொம்ப மெத்தனமாக கையாண்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுது. ஏன்னா திரைக்கதையில் வந்து எந்த ஒரு எமோஷனலும் நமக்குள்ள உள்ள வரல. நம்மளை படத்துக்குள்ள இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழலை வந்து அவங்க கொடுக்கல. முக்கியமாக ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கவருக்கு எப்படி ராம் சரணை பற்றி தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு படம் ஆரம்பிக்கும் முதல்ல வந்துடுது. இருந்தாலும் அந்த படத்தில் வந்து என்னதான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய திறமையாளனாக ஒருத்தன் இருந்தாலும் அவனுடைய பின்புலம் ஜாதி தான் அந்த திறமையை தாண்டி முன்னாடி நிற்கிது அப்படின்ற இந்திய சமூகத்தோட குறுக்கு வெட்டு தோற்றத்தை காட்டின ஒரு விதத்துக்காக இந்த பெத்தி வந்து நம்ம கட்டி அணைக்கலாம். முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்க. படம் ரொம்ப லென்த்து. அதை மைண்டில் வச்சு நல்லா பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு ரிலாக்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.